ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்குள்ள நம்ம தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா லூக்கா 10வது அதிகாரம் 38லேருந்து 42 வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 10வது அதிகாரம் 38லேருந்து 42 வரைக்கும். மார்த்தாள் மரியாள் அவங்க வீட்டுக்கு போகிறார். இப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது மரியா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவரை உபசரிக்கிறாங்க. அவர் மற்ற சீடர்கள் எல்லாம் போகிறாங்க, உபசரிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அங்கேருந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசும்போது மரியாள் என்ன பண்ணுறாங்க, அவங்க பாதத்திலே உட்காந்துடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மார்த்தா என்ன பண்ணுறாங்க, வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையானதை செய்கிறாங்க. அவங்க ரொம்ப நேரம் செய்கிறாங்க. சரி, மரியா நம்மளுக்கு உதவி பண்ணுவா அப்படின்னு. ஏன்னா 2 பேரும் அக்கா தங்கச்சி, மார்த்தாள் மரியா 2 பேரும் அக்கா தங்கச்சி. மரியா நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை செஞ்சுட்டே எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் மரியா மார்த்தா அவங்கள கண்டுக்கவே இல்லை. அவங்களுடைய ஃபுல் மைண்ட் எங்கே இருக்குன்னா, ஆண்டவரை நோக்கி இருக்குது. ஆண்டவருடைய வாயிலேருந்து வர அந்த வார்த்தை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத மட்டுமே கேட்டுட்டு இருக்காங்க. மரியா மார்த்தாளுக்கு ரொம்ப நேரம் பார்த்துட்டு வரலன்னும் போது கோவப்பட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறேன். மரியா பாருங்கள், சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறவர் இல்லையா? ஆண்டவர் மரியாவுடைய இருதயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டார். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மார்த்தா, மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஏன்னா ஆண்டவர் எப்போவுமே அங்கே இருக்க போகிறது இல்லை. ஆனால் அவர் இருக்கும்போது என்ன பண்ணோம், அவரை நோக்கி பார்க்கணும். அவர் இருக்கும்போது அவரை நோக்கி பார்க்காம உலக காரியங்களில் ஈடுபட்டுட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், அது தேவைதான். மார்த்தா வீட்டுக்கு விருந்தாளிகளை உபசரிக்கணும், அதுவும் தேவைதான். ஆனாலும் ஆண்டவர்கிட்டேருந்து வர வார்த்தை தானே தேவன். தேவனே வார்த்தை தான் தேவன். வார்த்தையே தேவனாக அங்கே வந்திருக்காரு. அதனால் அவங்க தேவன் வாயிலேருந்து வர வார்த்தையை நோக்கி பார்க்குறாங்க. அவங்கக்கிட்டேருந்து தான் 7 தீய ஆவிகளை ஆண்டவர் ஓட்டியிருந்தார், மரியா அவங்கக்கிட்டேருந்து. அப்போ ஆண்டவர் மார்த்தாவை கூப்பிட்டு, மார்த்தாவை நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நீ உலக இதுக்காக நீ ஏன் கஷ்டப்படுற? உலக காரியங்களுக்காக நீ ஃபீல் பண்ணாத, யோசிக்காத. உலக காரியம் முக்கியம்தான், தேவைதான். ஆனால் எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் தேவை. இப்போ ஆண்டவர் வந்துட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், உட்காந்து பேசி, வாங்க உட்காருங்க, அது பண்ணு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன எப்படி ஊர்லலாம் எல்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, இப்படிலாம் நம்ம விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு டீயோ இல்லை சாப்பாடு டைமுக்கு வந்தால் சாப்பாடு இருந்தால் உட்காந்து சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறமா அவங்களுக்கு ஏதாவது பிடிக்க ஏதாவது சாப்பிடவோ ஏதாவது கொடுத்து அவங்க போகும்போது சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் மார்த்தா பார்த்திங்கன்னா அவங்க போகும்போதே அவங்களுக்காக உணவு ரெடி பண்ணுறாங்க, நல்ல விஷயம். ஆனாலும் மரியாதை போல்
நல்ல பங்கை தேர்ந்து கொள்ளலை. ஏன்னா தேவன் நம்ம உலக காரியங்களில் எவ்வளவோ ஈடுபடுறோம். ஆனால் ஆலயத்துக்கு போகிற டைமில் மட்டும் நம்ம மிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஏன் அப்படி பண்ணுறோம்? தேவனுக்கு கொடுக்குற நேரத்தில் போய் தேவனுக்கு கொடுத்துடணும். அவருக்கு உரிய காரியத்தை அவர் செய்யணும். ஒரு நாளைக்கு 1 hour 2 hour அவருக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணணும். அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். அப்போ தான் அது தேவனோட நம்ம உறவாடுறதுக்கு நல்லா இருக்கும். அப்போ தான் நல்ல பங்கை நம்மளால் தேர்ந்து கொள்ள முடியும். இப்போது ஆண்டவர் எப்போ ஒரு வாட்டி தான் மரியாதைக்கு வராரு. அதனால அவங்க கிட்ட இருந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க உட்காந்துட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் ஆலயத்துக்கு போகிறது, வேதம் வாசிக்கிறது, தேவனுக்கு கொடுக்குற நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுக்கு கொடுக்காம நம்ம உலக காரியங்கள்லேயே இருந்தோன்னா அதை ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். மாத்தா நல்லது தான் செஞ்சாங்க. ஆனாலும் ஆண்டவர் மரியாவனுடைய இருதயத்தை தான் பார்த்தாரு. அப்புறம் மாத்தாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, மாத்தா, இந்த உலகமே அழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை என்றைக்குமே அழியாது. நீ உலக காரியங்களில் கவலைப்படாத. இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா? பேப்பர் சுருட்டுற மாதிரி சுருண்டு போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. அப்போது நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறோம், தேவன் தான் மெய்யான தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனுக்கு சொல்லிக்கிறோம். ஆனாலும் நம்ம அவரை நோக்கி பார்க்குற கொஞ்ச நேரம் தான் டைம் கொடுக்குறோம். அவரை நோக்கி பார்க்கணும், அவர் பாதத்தில் போய் அமரணும், அவரை தியானிக்கணும், அவரை சிந்திக்கணும், அவரை புகழணும், அவரை நன்றி சொல்லணும், ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாடணும். அது இப்போ ஒரு குழந்தை ஒரு தந்தைக்கிட்ட உறவாடும் போது அந்த தந்தை எப்படி ஆச்சரியமாக பார்ப்பார் இல்லை? அதே மாதிரி தானே நம்ம தேவனும் நம்ம அவரோடு உறவாடும் போது சந்தோஷமாக நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட உறவாடுறா அப்படின்னு சந்தோஷமாக இருப்பாருங்க. உலக காரியங்களுக்கு நம்மளுக்கு தேவை தான். வேலைக்கு போகணும், சாப்பிடணும், ஏதாவது டைம் பாஸ் பண்ணணும், கடைக்கு போகணும், இதெல்லாம் தேவை தான். ஆனாலும் தேவனுக்கு கொடுக்குறத ஒரு நாளைக்கு 1 hour தயவுசெய்து கொடுங்க. நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு கொடுத்தா நீங்கள் நல்லா இருப்பீங்களே தவிர கெட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவுசெய்து ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அது மிஸ் பண்ணும்போது அது நம்ம பின்னாடி அதிக நேரம் உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டியிருக்கும். நான் கூட அப்படி நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மிஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் அதிகமாக தேடுறேன் ஆண்டவரை. அதனால் நீங்களும் அந்த டெய்லி ஒரு கொடுக்குற நேரத்தை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்துடுங்க. ஆண்டவர் பாதத்தில் அமர்றதை விட வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த உலகமே அழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் அழியாது. எத்தனையோ ஜென்ரேஷன் வந்துட்டு போயிடுச்சு, ஆனால் அவர் வார்த்தை பார்த்தீங்களா என்றைக்குமே அழியாது. அதனால் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்றதும் அவரோடு உறவாடுறதையும் உங்களால் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.